ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டேஸ்டான ஒரு ரெசிபி தான் இது. கேக் பண்ண தெரியாதவங்க கூட இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி கேக் என்னோடய பசங்க தான் எனக்கு எல்லாமே மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. நல்ல சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 3 முட்டை உடைச்சி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1.5 கப் அளவு சீனி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் சீனி எடுக்கிறோமோ அதே கப்லேயே எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க. சீனியை பவுடர் பண்ணி வேணுனாலும் சேர்க்கலாம். நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த முட்டையும் சீனியையும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அந்த சீனி கரைகிற அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கப்லேயே 1/2 கப் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த எண்ணெயும் சேர்க்க வேணாம். இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். அதே கப்லேயே 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்கும் போது கேக் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1/4 கப் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் இல்லைன்னா 3/4 கப் அளவு எண்ணெயே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1.5 கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதில் பாதி அளவு 3/4 ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இதை நல்லா ஜலிச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையில் இதை சேர்த்து கலந்து விட்டுடலாம். மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது, கேக் சாஃப்டாக வராது. அப்படியே லைட்டாக கலந்து விடணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நான் ஒரு ஸ்டீல் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கேக் ட்ரே இருந்துச்சு அப்படின்னா அதில் ஊற்றி எடுத்துக்கோங்க. நான் கீழே பட்டர் பேப்பர் போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக பட்டர் தடவி விட்டுருக்கேன். இப்போ மாவு சேர்த்துக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெயோ அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது பாத்திரத்தில் கேக் ஒட்டாமல் வரும். மாவை சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி 2-3 டைம் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்கேன். அது உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கை உள்ளே வச்சு 45லேருந்து 50 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான கேக் ரெடி. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு சைடு ஃபுல்லாக எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் நடுவில் வேணால் கேக் வெந்திருக்கான்னு ஒரு டைம் வேணால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே போட்ட பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் கூட கேக்குக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக 1/4 கப் போல் பால் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு கேட்பரி சாக்லேட் எடுத்துருக்கேன். நீங்கள் டார்க் சாக்லேட் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக சீனி பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துருக்கேன். இதை ஒரு சுடு தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அது மேலே வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட் சிரப்பை மேலே போட்டுக்கலாம். இது பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூட சூப்பராக இருக்கும். கேக் அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போடும்போது குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சூப்பரான சாக்லேட் கேக் ரெடியாக இருக்குது. கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அளவுகள் மட்டும் கரெக்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னா கேக் சூப்பராக வரும். இது ரொம்ப அடித்து கலக்கணும் அப்படின்ட்டுலாம் கூட இல்லை. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் கேக் ரெசிபி வீடியோ போட்டிருக்கோம், தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.